ஏல கருணக்கண்ணை வர்றாருல கும்பிட்டுக்கலா அப்படின்னு அம்மா புள்ளி சொன்ன உடனே குட்டிப்புள்ளி எழுந்து கும்பிட்டுச்சிங்க. நீ நல்லா இருமா அப்படின்னு ப்ளஸ் பண்ணிட்டு போச்சிங்க அந்த கரடி. ஆமாங்க, அந்த கரடிக்கு தாங்க கருணை கண்ணன்னு பேர். செல்லம், நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த கரடி தான் உனக்கு பால் மற்றும் உணவெல்லாம் கொடுத்து காப்பாற்றுச்சு. இந்த காட்டில் பசின்னு யார் வந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் சாப்பிட தெரிந்த உணவு கூட அவங்களுக்கு கொடுத்து உதவுவான். அவனுடைய இரக்க குணம், பிறருக்கு உதவி செய்யும் குணத்தை பார்த்து சிங்கராஜா அவனுக்கு கருணை கண்ணன்னு பட்டம் கொடுத்துட்டாருமா அப்படின்னு அம்மா புள்ளி சொல்லிச்சிங்க. அந்நேரம் ஒரு வண்டியில் மூட்டை மூட்டையாக உணவு தானியங்கள் கொண்டு வந்து கருணைக்கண்ணை வீட்டில் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. கரடி, என்னப்பா இது, நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிச்சு. அண்ணே, சிங்கராஜா இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காருண்ணே அப்படின்னு சொன்னதும் கரடி கண்ணை ரொம்ப நன்றி சொன்னாங்க. இதை வச்சு தினமும் இன்னும் அநேகருக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக கூறிச்சிங்க. ஆமாங்க, நீதிமொழிகள் 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் ஜடத்திரனுக்கு கொடுக்குறான் அப்படின்னு பைபிளே சொல்லப்பட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பை.